ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். வானாதி வானங்களில் விற்றிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடின்னு சொன்னேன். அப்பா பிதாவே, உம்மை நோக்கி இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஏசப்பா, உம்மை அறிவது நித்திய ஜீவன். என் தேவனை சேவிப்பது எங்கள் உலக வாழ்க்கையில் எங்களுக்கு முக்கியமானதுப்பா. உண்மை சேவிக்க எங்களுக்கு பலனை தந்தீங்களே, கோடா கொடி ஸ்தோத்திரம். அந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் வசனத்தை எங்களுக்கு விலக்கி தர வேண்டுமா செபிக்கிறேன். என்னில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ரத்தத்தினால கழுவி நீ சுத்திகரிங்கப்பா. இயேசுவி நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த 7 வருஷமாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட ஆதி ஆகமம், அந்த ஆகமங்கள் 5 நம்ம முடிச்சிட்டோம். பிறகு யோசுவாவும் முடித்தாச்சு. இப்போ நியாயாதிபதிகளின் காலத்தில் நம்ம நியாயாதிபதியினதை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ நியாயாதிபதியில் 2 அதிகாரம் முடிஞ்சிட்டு இப்போ 3வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரும் சோதிக்கப்படுவதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரன் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்துக்கு பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசே கொண்டு தங்களுக்கு பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளை இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு இஸ்ரவேலர் அவர்கள் நடுவிலே சோதிப்பதற்காக அவர்களை விடப்பட்டிருந்தார்கள். இந்த பாடல் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு அப்புறம், அதாவது கானான் தேசத்தில் குடியிருக்கிறாங்க. அதை யோசுவா அந்த இடங்களை பூரா அந்த 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தான். இப்போ அதுக்கு அடுத்தால நியாயாதிபதிங்காலம் அவன் இறந்து போனான். யோசுவா இறந்து போனான். வயது சென்றோடனே நான் மனுஷர்கள் எல்லாரும் போகிற வழியே நானும் போகிறேன்னு சொல்லி அவனும் இறந்துட்டான். அதுக்கு பிறகு எப்படின்னா, அவங்களுடைய பிள்ளைகள் சந்ததி வளர்ந்து கொண்டு வர்றதுனால அந்த சந்ததி அதாவது வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மனைவி போலும் அவங்க பெருகிட்டாங்க 12 கோத்திரமும். அதனால் இப்போ நியாயாதிபதிகளை கொண்டு தேவன் நியாயம் விசாரித்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இதில் நம்ம பார்க்கலன்னா அந்த யுத்தம், அதாவது என்னென்னா, கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த, அதாவது அந்த யுத்தம் அந்த 5 ராஜாக்கள், அந்த யோர்தானுக்கு அந்த பக்கம் 2 ராஜாக்கள், இங்கே 5 ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள்லாம் பிடிச்சி கானான் தேசத்தை சுதந்திரமாக்கிட்டாங்க. அந்த யுத்தத்தை அறியாது அவ்வளோ நாட்கள் ஆயிற்று. அதான் எழுதுறாங்கன்னா, கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் அனைவரும் சோதிக்கணும். இங்கே கர்த்தரை சேவிக்கிறாங்களா, பாகால்களை சேவிக்கிறாங்க? கர்த்தரே தான் அவங்க சேவிக்கணும். அவங்க பாகால்களோ விக்கிரகங்களோ மற்ற எதுவுமே சேவிக்க கூடாது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டோம். இப்பொழுது நம்முடைய கர்த்தர் எப்படின்னா, அவர் மாம்சத்தில் வந்ததுனால அதே கர்த்தர் மாம்சத்தில் வந்தால் நம்ம யாரை சேவிக்கிறோம்? இயேசுவானவரை சேவிக்கிறோம். அவர் அருவி சொருவி தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவன் அவர் தான் நம்ம இப்போ என்ன சேவிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவனை அவங்க சேவித்தாங்க. அவருக்கு உருவம் கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. கிறிஸ்தவத்தில் உருவ வழிபாடே கிடையாது. உருவ வழிபாடு ஆண்டவருக்கு விக்கிராதனை, அது உருவ வழிவே கிடையாது. ஆனாலும் இவங்க கர்த்தரை சேவிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின யெகோவா தேவனை சேவிக்க வேண்டும். அவர் இந்த 10 கட்டளை கொடுத்தார்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நம்முடைய பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரேன்னு சொல்லுவோம். அந்த அக்னிக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், அதாவது பெரிய ஆழமான ஜலங்கள்லையும் வாசிக்க பண்ணுகிற தேவன், அக்னிக்குள்ளேயும் வாசம் பண்ணுறது எல்லாம் அவருக்கு சமம். அவருக்கு எதுவுமே கிடையாது. மற்ற ஜாதி மற்ற மதத்தவங்க ஐம்பூதங்களை தான் கடவுள்னு கும்பிடுவாங்க. நம்ம ஐம்பூதங்களை கடவுள்னு கும்பிட மாட்டோம். அதை உண்டாக்கின தேவனை தான் நம்ம நினைச்சணும் கடவுள்னு நம்ம ஆராதிக்கிறோம். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு ரட்சகர். இதில் எப்படின்னா, கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களை அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரும் சோதிப்பதற்காக, சோதிக்கணும். சோதிக்கிறதுக்கு ஒரு எதிராளி ஒருத்தன் இருப்பான். இப்போ நேராக இவங்களே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எதிராளி ஒருத்தன் இருந்தால் தான் உண்மையானது எதுன்னு தெரியும். போலி எது உண்மையானதுன்னா, அந்த போலி உண்டாக்கப்பட்டது தான் உண்டாக்கப்பட்டது. அந்த போலியை பார்த்து நம்ம என்ன நினச்சிடக்கூடாது. அதை வச்சு தான் இதை கம்பேர் பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் அவங்களையும் வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரராகிய சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்கள் அனைவரும் அறியும்படிக்கு
பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த சகல ஜாதிகள் யார் என்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்துக்குள் பிரவேச வரைக்கும் லீபனோன் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே. இந்த ராஜாக்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சுட்டான் யோசுவா. ஏன்னா அவங்களை முழுவதும் இது பண்ணல, ஆண்டவர் தான் செய்கிறார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள், ஏன்னா இவங்க சேவிக்கும் போது அவங்கள பின்பற்றி போகும்போது பிறகு இவங்க கஷ்டப்படுவாங்க, பிறகு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. அதுதான் அவங்களை சோதிக்கணும், உண்மை விளங்குறக்காண்டி சோதிக்கைக்காண்டி வச்சிருக்கிறார். ஏவியருமே, கர்த்தர் மோசையை கொண்டு தங்களுக்கு பிதாக்களுக்கு வித்த கற்பனைகளை இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலர் அவர்களை சோதிப்பதற்காக அவர்களை விடப்பட்டிருந்தார்கள். கொஞ்சம் ஜனங்கள், கொஞ்சம் எதிராளி இருப்பாங்க, கொஞ்சம் அவன் எதிராளி ரொம்ப இருக்க மாட்டான். உண்மையானவங்க தான் நிறையா இருப்பாங்க, எதிராளி கொஞ்சம் இருப்பாங்க. கொஞ்சம் இருந்து விஷத்தை போட்டுக்கிட்டே இருப்பான். அதை நம்ம அறியணும். அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான யாருன்னு தெரியும். அதுக்காக சில ஆட்களை அவனுக்கு வச்சிருப்பார், சில சில கிரியைகள் இருக்கும் அவனுக்குள்ள கிரியைகள். அப்போ தான் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட முடியுங்க. ஆண்டவரே அப்படி செஞ்சுருக்கிறார். ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியரான நடுவே குடியிருந்தும் அவர்கள் குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்கள் குமாரத்திகளை குமாரர்கள் கொடுத்து அவர்களை தேவர்களை சேவித்தார்கள். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இவங்களை பிடிச்சிக்கிடுவாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. எப்படி? குமாரத்திகளை விவாகம் பண்ணி, அவங்க குமாரத்தி இவங்க பேர சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அந்த பாலாக்கு போட்டு பண்ணால பிழையாம் லாசத்தில் இப்படி செய்ய சொல்லியிருப்பான். அதுதான் வாதம் வந்துச்சு, இவங்க யாரு கூடயும் சேரக்கூடாது, அந்நிய இவங்களை அவங்களோட இதே பண்ணக்கூடாது, அவங்களோட ஐக்கியமே வைக்கக்கூடாது. ஆனால் அவங்கள புதிய ஏற்பாடில் அப்படி சொல்லலை. புதிய ஏற்பாடில் நீங்கள் விலகி இருக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்களுடைய இது வேண்டாங்கன்னு ஆண்டு சொல்கிறார். அவங்களுடைய வழிபாடுகளோ நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா சோதிக்கைக்காண்டி அவர் வச்சிருக்கிறாரு. தங்கள் குமாரத்திகளை தங்கள் குமாரத்திகளை அவர் குமாரில் கொடுத்து 2 பேருமே சம்பந்தங்கள் வந்துட்டாங்க. அந்த 5 ராஜ்யத்துக்களோட கொஞ்சம் பேரோட அந்த பிள்ளைங்களை கொடுத்து அங்கேருந்து பிள்ளைகளை எடுத்து, அதனால் அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். அந்த புதிய ஏற்பாடில் அவன் அது யார், சாலமன் வழி விலகி போக பண்ணான்னு இருக்குல்ல, அந்நிய தேவனை பின்பற்றினார். அவன் எவ்வளவு ஞானி இருந்தாலும் நேர்ந்தான், அவன் வழி விலக போக பண்ணினார்கள் அவனுடைய இதயத்தை மாதிரி. இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா வழி விலக போக பண்ணார்கள், அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அங்கே அந்த லைனில் போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. தேவனாய கர்த்தரை ஒருவர் தான் ஆராதனை செய்யணும். அது நம்ம உள்ளத்தில் இருக்கணும், வெளிப்படையாக இருக்கக்கூடாது, உள்ளத்துக்குள்ளே ஆழத்துக்குள்ளே இருக்கணும். இதயத்தின் ஆழத்தில் கர்த்தரை சேவிக்கிறது இருக்குதுங்க. காண்டி தான் அவர் சொல்கிறார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பதை செய்து தங்கள் தேவராய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது, பாகால்களையும் வணங்கிட்டாங்க, தோப்பு விக்கிரகங்களையும் பண்ணிட்டாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் கோபம் உண்டாராகி அவர்களை மெசொப்பொத்தேமியாவிலிருந்து ராஜாவாகிய சூசான் ரிஷிதாமின் கையிலே விற்று போட்டார். ஆண்டவரே அவங்கள ஒப்பு கொடுத்துட்டார். இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சிறப்படியாக போய் அந்நிய தேர்வுகளை செய்து அவங்க போயிட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு கோபம் உண்டானா தான் அப்படி செய்வார். நம்முடைய தேவனை சேவிக்கிறது பெரிய சிலாக்கியம். தவறுதலை பண்ணால் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார், மாயைக்கு ஒப்பு கொடுத்துருவார். நம்மளை மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. இப்படியே இஸ்ரவேல் புத்தர் சூசானின் 8 வருஷம் சேவித்தார்கள். 8 வருஷம் அவங்க பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்துக்கு ஆண்டவர் தூக்கி சுமந்து வந்த ஜனங்கள் அந்நிய தேவர்களை சேவித்து அவங்க குமாரங்கள் கொண்டு என்னால் என்ன செய்யனா கர்த்தரை கோபமுட்டனால ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார். 8 வருஷம். இதுதான் முதல் அவங்க அந்நியதுக்குள்ளே வராங்க. இன்னும் நிறைய இருக்குது பைபிளில் நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதி காலத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். அப்படி சேவிச்சாங்க. 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது பாருங்கள், இஸ்ரவேல் நோக்கி உடனே இவங்களுக்கு என்ன செய்யணும்னா, எப்படியும் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியும். அவங்க இருதயத்தில் யார் இருக்கா, தேவன் இருக்கும் பொழுது அவங்க விக்கிரங்களை மனதை செலுத்துறது, சூரிய வானசேனையை ஆராதிக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் பேசுவார். அப்போ அவங்க மாறவே முடியாது. அதனால தான் இஸ்ரவேல் பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, ஏன்னா நாங்கள் தவறுதலாக போயிட்டோமேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய இது அவங்களுக்கு ஒத்துக்கிடாது, அவங்களுக்கு சரியில்லை, அவங்களுடைய இதே தேவையில்லை. அதான் ஆண்டவர் விலைக்கு சொல்கிறார். என்னேண்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்கிறார். முதல் ஒரு கற்பனை, அந்த கற்பனையே இவங்க மீறி நிறைய. அப்போ அந்த கற்பனை மீறும் பொழுது எல்லாம் அந்த 9 கற்பனையும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அதை மீறுற மாதிரி தான். அதனால் அது மீறக்கூடாதுங்கிறக்காண்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே விட்டு போட்டார். அப்போ அவங்க மனஸ்தாப்படுறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போய் கர்த்தரை இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிப்புக்கும்படி காலேப்பின் தம்பியாகிய
கோனோசின் குமாரனாகிய ஒத்தேனியேல் என்னும் ராட்சதனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். உடனே நியாயாதிபதித்தம் ஒருத்தன் வரணும், இவன் வந்து தான் அவங்கள அடிக்கணும், இஸ்ரவேல் புத்திரரை கண்டிக்கணும், நியாயம் தீர்க்கணும். அப்படின்னா இருந்தால் தான் அவனை வராங்க. அப்போ ஒத்தேனியல் அப்படின்னா காலேப்பின் குமாரனாகிய, இல்லை அதாவது காலேப்பின் தம்பியான கோனேசனுடைய குமாரனாகிய ஒத்தேனியல் என்னும் ராட்சதனை அவர்களை எழுப்பினார். இந்த ஒத்தேனியல் யாருன்னா அக்சால கண்ணிய காலேப்பின் மகளை கட்டி கொடுத்துருக்கான். அந்த மலை தேசத்தை பிடிக்கிறவனுக்கு என்னுடைய மகளை கட்டி கொடுப்புன்னு சொல்லி அவன் சொன்னான். உடனே ஒத்தேனியல் அதை நினைச்சான்னா பிடிச்சான். உடனே தன்னுடைய மகளாகிய அத்தாலை கட்டி கொடுத்தாங்க. அவன் தான் ராட்சதன், அவன் தான் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறான், அவன் தேவனை தான் சேவிக்கிறான். கோனேசன் குமாரனாகிய ஒத்தேனியேல் என்னும் ராட்சதனை அவள் எழும்ப பண்ணினான். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தான். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி, அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தான் கர்த்தருடைய ஆவி இறங்கி சொல்லுது. அவனை தான் வழிநடத்த நேர்மையாக இருப்பான். தேவன் மனுஷனுக்குள்ளே இப்போ எல்லா இதயத்திலையும் ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. அவர் தேடுற பிள்ளையுடைய இருதயத்தில் பூரா வாசம் பண்ணார். முன்னால் இப்போ ஒத்தேனியலுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அதே தேவன் தான் இப்பொழுதும், அதே தேவன் தான், அதே ஆவியானவர் தான். அந்த தேவன் கர்த்தருடைய ஆவியானவர். அதான் என்னன்னா, கர்த்தர் நோக்கிட்ட போது இஸ்ரவேல் ரட்சிக்கும்படி காலேப்பின் ராட்சதனை எழுப்பினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். அவனை இஸ்ரவேலை நியாயம் பண்ணி யுத்தம் பண்ண ஒன்று சொன்னோன்னே கேட்ட என்ன செய்ய முடியும்? எது ஜனங்கள் அவங்கள யுத்தம் பண்ண புறப்பட்டான். ஏன்னா உண்மையை தெரிஞ்சும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா விலகி இருக்கணும். தேவன் குறித்தது கானான் தேசம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதில் மாற்றமே கிடையாது. அதுதான் வந்துட்டே இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய தவறு செய்யும் போது மாறி போகும், பிற பிடிப்பார், அப்படியே அது சொந்த ஜனங்களை அப்படி திருத்துவார். யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவில் ராஜாவாகிய கூசானின் தாமியை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உடனே அவன் ராஜாவை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யுத்தத்துக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு டூல் ஒருத்தன் வேணும். அதான் யார்? ஒத்தேனியேல் இந்த டூல். அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசாரிசாயின் மேல் பலன் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. பார்த்தீங்களா, சிம்பிளா ஆண்டவர் நமக்கு எழுதியிருந்திருக்காரு. 40 வருஷம் அமைதலா இருந்ததுங்கிறது. இவங்க அவங்க என்னதான் பாலைவனத்தில் 40 வருஷம் கஷ்டப்பட்டு ரொம்ப காலம் சுற்றி வந்த மாதிரி வந்தாங்க. ஆனால் இவன் என்ன ஒத்தேனியேல் மாத்திரம் அவன் நியாயாதிபதி இருக்கும்போது 40 வருஷம் அமைதலாக இருந்ததுன்னு எழுதுகிற ஆண்டவர் எவ்வளோ சுருக்கமாக நமக்கு எழுதி வந்திருக்கிறார். எவ்வளோ இது இருக்கும், நிறைய இருக்கும். இதில் 40 வருஷம் எவ்வளோ காரியம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரே இதில் அந்த ஒத்தேனியேலை பிடிச்சதுனால, ராட்சதன் அவன் வந்து நியாயம் தீர்த்ததுனால, நியாயம் விசாரித்ததுனால இஸ்ரவேலில் 40 வருஷம் தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. கோனேசின் குமாரனாகிய ஒத்தேனியேல் மரணம் அடைந்தான். திருப்பி அவன் செத்து பேர் தான். யோசுவா செத்த உடனே இவங்க வராங்க, இவங்க நியாயாதிபதி பூரா வராங்க. யோசுவா வந்து நம்ம மோசையோட இருந்தது, மோசையினுடைய சீசன். மோசனுக்கு பிஐ மாதிரி இருந்தவன். இப்போ அவன் இறந்து போன உடனே அந்த இப்போ ஒவ்வொரு ராஜா காலேப்புக்கு எடுத்தால காலேப்பினுடைய மருமகன் வாரான். அவன் தான் ஒத்தேனியேல். அவன் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. இஸ்ரவேல் புத்தர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பன செய்தார்கள். திருப்பியும் தப்பு செஞ்சாங்க. அவன் ஒத்தேனியேல் நியாயம் இருக்கும் பொழுது யாரும் பாகால்களையும் மற்றது சேவிக்கலை. குமாரன் கொடுத்து எல்லாம் பண்ணலை. அவன் நியாயம் சேவிக்கும்போது கரெக்டாக 40 வருஷம் அமைதியாக இருந்துன்னு சொல்லி இருக்கார் ஆண்டவர். ஆண்டவர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் விளையிட்டு நம்ம ஒப்பு கொடுத்துருவார். நம்ம கொஞ்சம் நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய நிலைமைகளை சீர்தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இஸ்ரவேல் புத்தர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பன செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பன செய்தபடியால் கர்த்தர் எக்ரோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினாங்க. உடனே இவங்க பாவம் செஞ்ச உடனே கர்த்தருக்கு, அதாவது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்யக்கூடாது. அநியாயம் அனைத்தும் பாவம் தானே. அதிகமாக அநியாயம் செய்தனா பாவம் பெருகிட்டே இருக்கும். அந்த பாவம் வந்து பெருகிட்டுனா மரணத்தை விளைவிக்கும். புதிய பாவத்தின்படி பாவத்தின் பலன் சம்பளம் மரணம். அந்த மரணம் வந்ததுனால இவங்களை மரணத்துக்குள்ள ஆகாம இருக்கிறதா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே என்ன செய்யனா பாவமானார். நமக்காக எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். பாவம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தபடியால், பொல்லாப்பு வந்து பாவம் கிடையாது, அது பாவம் தான். பொல்லாப்பு பூரா பாவம் தான். ஆனால் இல்லை பாவனி போடாம பொல்லாப்புன்னு போட்டிருக்கு. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தபடியால் கர்த்தர் எக்லோனின் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் வந்து பலத்துட்டான். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலை முறியடித்தான். இஸ்ரவேலர் அம்மோன் புத்திரர், மோவாப் அம்மோன் புத்திரர் வந்து லோத்தின் பிள்ளைகள். அவங்களும் தனி ராஜ்யம், அவங்களுக்கு சுதந்திரவாளி கிடையாது. அவங்க இஸ்ரவேல் புத்திரர் தான் சுதந்திரவாளி.
ஆனாலும் அவங்க பலத்துட்டான். அவன்னா அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்சம்பரம் பட்டணத்தை பிடித்தான். பெரிய பட்டணத்தை பேரிச்சம்பரம் பட்டணத்தெல்லாம் பிடிச்சான்னாங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். அந்நிய கையில போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் 18 வருஷம் அந்நிய தேவன்களை அந்நிய ராஜாட்ட போயிட்டாங்க. 18 வருஷம் சேவித்தார்கள். அந்நிய ராஜாங்க சேவித்து வந்தாங்க. ஏன்னா கப்பம் கட்டிக்கிட்டே வராங்க. இவங்க உழைப்புல கப்பம் கட்டிக்கிட்டே டாக்ஸ் கட்டிக்கிட்டே வராங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உடனே எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் ஒரு அதிகாரத்துக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் நம்மளுக்கு சுருக்கம் எழுதி தந்திருக்கிறார். அந்த விளக்கம் எல்லாம் நம்மளுக்கு சிம்பிளா படிச்சிடலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது திருப்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. தாப்பம் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் செவி விட்பார். நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவருக்கு தெரியும் கொஞ்சம் விடுவார் எதிராளி கையில், அப்புறம் புல்லா கிடையாது. எதிராளி தனக்கிட்டு கிடைச்சிட்டு நினைக்க முடியாது. அவன் என்னைக்குமே எதிராளி. அவன் அழிவுக்கு உட்பட்டவன். சாசானவன் அழிவுக்கு உட்பட்டவன் என்னைக்குமே எதிராளி தான். ஆனால் சில காலம் விட்டு போடுவார். திருப்பி அவங்க கூப்பிட்ட போது உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவளுக்கு பென்யமீன் கோத்திரனாகிய கோராமின் மகன் ஏகூத் என்னும் ராட்சதனை எழும்ப பண்ணினார். பார்த்தீங்களா, அடுத்த நியாயாதிபதி வராங்க. யாரு? ஒத்தேனியலுக்கு அடுத்தால இவன் அடுத்த நியாயாதிபதி வரான். அவன் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. அதுக்கடுத்தால என்னன்னா ஏகூத் என்னும் ராட்சதனை எழும்ப பண்ணினான். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாக இருந்தான். அவன் கையில் இஸ்ரவேல் புத்திரரின் மோவாபின் ராஜாவாக எக்லோனின் காணிக்கையை அனுப்பினார்கள். அவன் நான் நினைச்சான்னா அவன் இவங்க கையில் தான் இருக்கான். காணிக்கை கொடுக்கணும். யாருக்கு? அந்த மோவாபின் ராஜா எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறம் கற்குள்ள ஒரு நீளமுள்ள ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரங்களுக்குள்ளே தன் வலது பக்கத்தில் இடுப்பிலே கட்டி கொண்டு அவன் என்னச்சான்னா இடது கை பழக்கம் உள்ளவன் ஒரு கத்தி ரெடி பண்ணுறான். என்னன்னா அது கூட எழுதியிருக்காரு. ஒரு கத்தி ஒரு முழ நீளம் கட்டதா ஒரு முழ நீளத்துக்கு உண்டு பண்ணி தன் வஸ்திரத்துக்குள்ளே ஒளிஞ்சி வச்சு அவனுக்கு காணிக்கை செலுத்த போறாங்க. யாருக்கு? அந்த ஏகூத்துக்கு. அந்த ஏகூத்து கொண்டு போறான். யாருக்கு? யாருக்குன்னா அந்த ராஜாவுக்கு, அந்த அம்மோன் புத்திர ராஜாவுக்கு கொண்டு போறான். கொண்டு போய் காணிக்கை செலுத்திக்கிட்டு தன் வலதுபுறத்தில் இடுப்பிலே கட்டி கொண்டான். கத்திய வலதுபுறப்பு இடுப்பிலே கட்டி கொண்டுட்டு இடது கை பழக்கம் உள்ளவன். அதான் வலது இதில் கட்டிக்கிட்டு இருக்கான். கத்தியை கட்டிட்டு தெரியாமல் கொண்டு போகிறான். காணிக்கை மோவாபின் ராஜா எக்லோனுக்கு செலுத்தினான். அவங்க கொண்டு காணிக்கை கொண்டு ராஜாவுக்கு முன்னால் வச்சு அவனுடைய உழைப்புகள் எல்லாம் வச்சு அவனுக்கு என்னென்ன இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள காணிக்கை பூரா ஏகூத்து மூலமாக அங்கே அந்த ராஜாவுக்கு போகுது. அம்மோன் புத்திர ராஜாவுக்கு காணிக்கை மோவாபின் ராஜா எக்லோன் செலுத்தினான். எக்லோன் மிகவும் துல்லிய மனுஷனாக இருந்தான். அவன் நல்ல பலசாலி. துல்லிய மனுஷன் போட்டிருக்கு. அப்போ நல்லா பலசாலி. அதனால தான் அவன் துல்லிய மனுஷன் போட்டிருக்கு. செலுத்தினான். அவன் காணிக்கையை செலுத்திய பின்பு காணிக்கையை சுமந்து ஜனங்களை அனுப்பிவிட்டான். காணிக்கை சுமந்துட்டு வந்த ஜனங்கள் பூரா அப்போல்லாம் வெள்ளிக்காசு இந்த மாதிரி அந்த இது மாதிரி தான் காணிக்கை. அவங்களாம் ஜனங்களை அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்டு அவனோ கில்காலில் உள்ள சிலைகளுக்குள்ளே இடமிருந்து திரும்பி வந்தான். கில்கால சிலைக்குள்ளே திரும்பி வந்து உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு. உம்மிடத்தில் ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்கிறான். உடனே என்ன சொன்னா பொறு. அப்பொழுது அவனிடத்தில் நின்று அனைவரையும் அவன் வெளியே போக விட்டார்கள். எல்லாத்தையும் அந்த ராஜா பக்கத்தில் இருக்க வெளியே தள்ளிட்டான். ரகசியமான வார்த்தை சொல்ற மாதிரி வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்ட போனான். அவனோ தனக்கு தனிப்புற இடத்தில் இந்த குளிர்ச்சியான அறையில் உட்கார்ந்து ஏசி ரூம்ல குளிர்ச்சியான அறையில் உட்கார்ந்துருக்கிறான். ஏசி கிடையாது, ஆனாலும் குளிர்ச்சியான அறைன்னு எழுதியிருக்கிறான் ஆண்டவர் இல்லை. அப்போ அவ்வளோ அவன் இதாக இருக்கிறான். அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு ஒன்று உண்டு என்றான். அவன் சொல்றான், ஏகூத் சொல்றான், உன்னிடத்தில் தேவ வாக்கு ஒன்று உண்டுனா. உடனே ராஜா எந்திரிச்சிட்டார். உண்டு. அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். அவன் உடனே எழுந்து தேவ வாக்க கேட்கறக்காக எந்திரிக்கான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏகூத்து தான் அவன் நல்ல பலசாலி, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவன் இருக்குன்னு நினைச்சு இவன் எந்திரிக்கிறான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்தில் இருந்த இடுப்பில் இருந்த கத்திய உருவி அவன் வயிற்றுக்குள்ளே பார்த்தான். ஒரே குத்திட்டான் வயிற்றுல. ராஜாவினுடைய வயிற்றுல இவன் காணிக்கை செலுத்திட்டு திருப்பி இவங்களெல்லாம் அனுப்பிட்டு இவன் மட்டும் தனிமையில அவனை ஒரே குத்திட்டான். வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அழகோட கைப்பிடியும் உள்ளே போய் அழகோட கைப்பிடி அவன் கைப்பிடிச்சிருக்க கை முதற்கொண்டு உள்ள போயிட்டு. யார் குத்துறா? தேவன் தான் குத்துறாரு. ஒரு குத்தும் போது அது உள்ள போயிடும். இவனுடைய போர்ஸ் காணாது. தேவன் அதெல்லாம் இது அது மறைமுகமால இருக்கு.
வலபுறத்தில் இடுப்பிலே இருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவன் வயிற்றுக்குள் போனபோது கத்தி அவன் இழுக்க கூடாதபடிக்கு நினம் அவன் அலகை மூடிக்கொண்டது. அது பின்புறத்தில் புறப்பட்டது. அவன் குத்துனது அலகில் அவனுடைய ஜதம் மூடிட்டு, நினம் மூடிட்டு, கத்தி வெளியே உருவ முடியல அவனால். கத்தி வெளியில் வந்துட்டு அப்பா என்ன செய்வான்? செத்துருவான். ஏகூத் புறப்பட்டு அறவீட்டின் கதவை சாத்திக்கிட்டு புறப்பட்டு பூட்டி போட்டு கொலுமணத்து வழியாக போயிட்டான். பின்னாலோடி போயிட்டான். முன்னால் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒரு தேவ வாக்கு மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லி அவனை குத்திட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு பின்புறத்தில் ஓடிட்டான், போய்விட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் பார்த்தார்கள். இதோ அறை வீட்டுக்குள் கதவை பூட்டியிருந்தது. ஆகையால் அவன் குளிர்ச்சான அறையிலே மலஜலம் கழிப்பான். எல்லாம் இவங்களுடைய ஜனங்கள், அவனுடைய ராஜாவுடைய மந்திரி இந்திரி அவங்கள ஜனங்களாம் இவர் மலஜலம் கழிப்பார் குளிர்ச்சான அறைன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் செத்து போயிட்டான் ராஜா. அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டில் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகளை எடுத்து திறந்தார்கள். இதோ அவன் ஆண்டவன் தரையிலே செத்துக்கிட்டான். அவன் ராஜா செத்து போயிட்டான். அவர்கள் தாமைத்துக் கொண்டிருக்கையில் ஏகூத்து ஓடி போய் சிலைக்குள்ள இடத்திலே போய் சேராயத்தை சேர்ந்து தப்பினான். ஆத்த கடந்து சேராயத்தை விட தப்பினான். அங்கே வந்தபோது எப்ராஹிம் மலையில எக்காலம் உடனே எக்காலத்தை எடுத்து ஊதுறான். நான் ராஜாவை கொண்டுட்டேன்னு சொல்லி எக்காலத்தை எடுத்து ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். மலையில இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவனோட இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, எனக்கு பின்னே வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞனாகிய மோவாபியரையும் உங்க கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர் அவனை தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிரான போய் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரின் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார். 10,000 பேரை வெட்டிட்டாங்க. ஏகூத்து குத்துன்னு ராஜா கொண்டதுனால அவங்க என்ன செய்யனா அந்த ஜனங்களை 16,000 பேரை வெட்டி போட்டார்கள். மோவாப்புக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து விட்டாமல் அக்காலத்திலே மோவாபின் ஏறக்குறைய 16,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ள பராக்கிரமசாலியா இருந்தார். பார்த்தீங்களா, புஷ்டி உள்ளன்னு போட்டிருக்கு. அப்போ அவ்வளவு திடகாத்தமான எல்லாத்தையுமே அவன் ஏகூத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போட்டாங்க. ஏன் எழுதணும்? ஆண்டவர் தான் எல்லாமே செய்யறாரு. இவங்க எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாக செய்யறாரு. அவங்க அவ்வளவு பலசாலியா இருந்தார்கள், சிம்பிளா கொண்டுட்டாங்க. ஒருவனும் தப்பவில்லை. பார்த்தீங்களா, ஒருவனும் தப்பவில்லை. வேதத்தில் எழுதினதெல்லாம் அது 100 ஒரு புள்ளி கூட மாறாது. ஒருவன் கூட தப்பிக்கலை. அவ்வளோ புஷி உள்ளவரெல்லாம் வெட்டி போட்டான். ஏகூத்தினுடைய அந்த அந்த நியாயாதிபதி. அப்படியே அந்நாளிலே மோவாபின் இஸ்ரவேல் கையில் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதியாக இருந்தது. பார்த்தீங்களா, முதல்ல 40, இப்போ 80 வருஷம். அப்போ நியாயாதிபதி நியாயம் தீர்க்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகு போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை தேவனை சேவிக்கிறதுல ஒரு புள்ளி கூட மாறக்கூடாது. அவரை சேவிக்கணும். அவரை மட்டும் சேவிச்சுட்டு துரோகம் பண்ண ஒன்றும் பண்ண. அவரை சேவிக்கும் போது இந்த இதெல்லாம் கலண்டு போயிடும். அவருக்கு பிரியமில்லாத எல்லா மாயையும் கடந்து போயிடும், நம்மளை விட்டு ஓடி போயிடும். அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதியாக இருந்தது. பார்த்தீங்களா, 80 வருஷம். 80 வருஷம்னா எவ்வளோ காலம் பாருங்க. நம்ம யோசித்து பார்க்க முடியாது. மனுஷனுடைய ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மீதினால் 80 வருஷம். ஒரு சந்ததி அப்படியே. அப்போ இவன் எவ்வளோ காலம் உயிரோடு வந்திருப்பான்? ஆண்டவர் சுருக்கம் எழுதியிருக்கார் நியாயாதிபதி புஸ்தகத்தை. இதெல்லாம் நம்ம கோர்வையாக படிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஓட்டம் பூரா அங்கே தான் இருக்குது. இஸ்ரவேல் கோத்திரத்தை வச்சு தான் அந்த உலக சரித்திரங்களே எல்லாமே இருக்குது. அதனால தேசம் 80 வருஷம் அமைதியாக இருந்தது. அவனுக்கு பிற்பாடு ஆனோத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தீனின் 600 பேரை ஒரு தாத்துக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அவனும் ஒரு தாட்டுக்கோளை மாதிரி சிம்சோனுக்கு சொன்ன மாதிரி இவங்க சிம்சோனுக்கு பின்னாடி இருக்கு. அவனு நினைச்சான்னா ஒரு தாட்டுக்கோளால், ஒரு சின்ன தாட்டுக்கோள் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். பாருங்க, இவ்வளவுதான் நியாயாதிபதிகள் செய்துக்கிட்டே வராங்க. நியாயாதிபதிகள்லாம் படிக்கணும். நியாயாதிபதிகள்லாம் படித்தா தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து எப்படி கடைசி காலங்கள் வரைக்கும் நம்ம ஆதியாமத்திலேருந்து படிச்சாச்சுன்னா கோர்வையை தெரிஞ்சால் தேவன் எப்படி ஜீவிக்கிறார், எப்படி நம்மளோடு இருக்கிறார், எப்போ வாசம் பண்ணுறார் நம்ம சிம்பிளாக அறிஞ்சிக்கலாம். இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. ஒரு பாடல் பாடி பிரசங்கத்தை நிறைவேற்றும். வானில் காகளம் முழங்கிடவே வாஞ்சையோடு பறந்திடுவோம். இப்புவி துன்பங்கள் மறைந்திடுமே, இயேசுவின் ராஜ்யம் நெருங்கிடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். வாரும் இயேசுவே,
கண்மலை வெடிப்பினில் உத்தமையாய் கரைகள் திரைகள் அகற்றிடுவோம். கற்புள்ள கண்ணியாய் விழிப்புடனே அவர் வரும் வேளைக்காய் காத்திருப்போம். ஆமேன் அல்லேலூயா, ஆமேன். வாரும் இயேசுவே, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த மகிபன் உரைத்த வாக்கின்படி மாசற்ற மணவாட்டி சபை அனைத்தை மகிமையில் சேர்க்கவே வந்திடுவார். ஆமேன் அல்லேலூயா, ஆமேன். வாரும் இயேசுவே, பாரினில் பலியா ஜீவன் வைத்தோர் பாடுகள் பாதைகள் ஏற்றதினால் தியாகத்தின் மேன்மையை காத்து கொண்டோர் அவர் போல் மாறியே பறந்திடுவார். ஆமேன் அல்லேலூயா, ஆமேன். வாரும் இயேசுவே, மகிமையின் நாளும் நெருங்கிடுதே, மணவாளன் சத்தமும் கேட்டிடுதே. மகிழ்ச்சியின் நிறைவை அனுபவிக்க ஆயத்தம் தீவிரம் அடைந்திடுவோம். ஆமேன் அல்லேலூயா, ஆமேன். வாரும் இயேசுவே. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேன் கர்த்தாவே. தகப்பனே, நீர் ஆண்டவரே, பூர்வ காலங்களில் ஆண்டவரே பங்கு பகையாம் வகையாம் தீக்கு திருச்சிக்கு திருவள்ளும் பற்றின தேவன் கடைசி காலையில் குமாரன் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்தார்கள். கர்த்தரே தெய்வமாய் சேவிக்க அவர்கள் ஆண்டவரே நீர் உம்முடைய நியாயாதிபதிகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரப்பா. எவ்வளோ காலம் ஆண்டவரே நாங்கள் லகுவாய் புரிந்து கொள்ள இருக்க இந்த வேதத்தை எங்களுக்கு தந்தீங்களே. கோடானு கோடி தோத்திரம் ஐயா, கோடானு கோடி தோத்திரம். எங்களிலே கிருபையாக இருங்கப்பா. இயேசப்பா, எங்கள் மேல் கிருபையாக இருங்க. நீர் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. உலகம் மாமிசம் பிசாசை ஆண்டவரே நீர் சிலுவையிலே ஆணி எடுத்து மகிமையாய் வெற்றி சேர்ந்தீரப்பா. நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க. எங்களோடு வாசம் பண்ணுங்கப்பா. எங்கள் உட்கார்தலை அறிந்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க கர்த்தாவே. எங்களுக்கு உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உடைய ரத்தத்தினால தினந்தோறும் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. நாங்கள் பலவீனமான மண்பாண்டம், எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் பரிசுத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மால கூடாத காரியம் உண்டோ? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சொல்றேன், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.